வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான மிளகாய் மிட்டாய் தான். ரொம்ப டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம மிளகாய் மிட்டாய் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா ஊறி போய் இருக்குது. இப்போ இதை நம்ம மிளகாய் மிட்டாய் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொன்றா திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த மிளகாய் மிட்டாயோட ஷேப்பு. இந்த மாதிரி நம்ம இருக்க எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சுக்கிறத ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றொன்னா போடுங்க, மொத்தமாக போட்டோம்னா ஒட்டிக்கும். இப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதுக்கு தேவையான சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனி பாகு கொதிக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனி பாகு வந்து நல்ல ஒரு பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத உள்ளத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். வெளியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம்.
ஒரு பிளேட்டில் நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கோம். இந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாய் மிட்டாய் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒட்டி இருந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். எல்லாமே கையில் ஒட்டாமல் வரும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாய் மிட்டாய் சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.